அன்போடு வரவேற்கிறேன். ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி புதுவை. இவங்க வந்து பலதர கலைஞர்களை ஊக்குவிச்சு எடுத்துட்டு வராங்க. இவரை பற்றி ஆர்ட்லேயும் கலையிலையும் ஆர்ட் டைரக்ட்லேயும் இவர் நல்ல சிறந்த விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இதை வெளியே கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஆர்வம் மிக்கவர். நீங்கள் நம்ம வெளியூர்லேயே இருந்து நம்மளை பற்றி தெரியாத இவ்வளோ நாள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. நான் வெளியூரில் வந்து கிட்டத்தட்ட 86 ஜனவரி 26 புதுவைக்கு வந்திருந்தேன். வெளியூரில் 87 வெளியூரில் பல பயிற்சி கூடங்கள்லாம் நடத்தி பல மாணவர்களை தயார் செய்து அவர்களுக்கு பல இடங்களில் அவர்களுக்கு இந்த வேலை செய்யும் டிக் மாவட்ட தொழில் மையம் மூலம் அவர்களுக்கு பயிற்சி கூடங்கள் வாங்கி கொடுத்து அவர்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல உருவாகியுள்ளனர். தலைமுறையாக 6 தலைமுறைக்கு மேல் நம்ம செஞ்சுட்டு வரோம். மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா காகித குழு பொம்மை. இது இந்த காகித குழு பொம்மைக்காக 2012 தேசிய விருது வாங்கியிருக்கோம். அது வெளியினருடைய பெருமை என்னன்னா, காகித குழு பொம்மை ஜிஐ, அதாவது வந்து ஜிஐ வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து முதல்துவமாக பல தரப்பட்ட புது வரவுகள், வருடம் புதிய சிலைகள் செய்வதில் முக்கிய ஆர்வம் காட்டுவதால் நமக்கு வெளிநாடு ஆர்டர்கள், பல வெளியிடத்து ஆர்டர்கள் நமக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. புதுவைக்கு நல்ல வரவுது. காகித குழு பொம்மைன்றது வந்து யாரும் புதுவையில் அந்த அளவுக்கு யாரும் இங்கே செய்யலை. தமிழகத்திலையும் சரி புதுவையிலும் சரி பெரிய அளவில் பெரிய உற்பத்தி. மாவட்ட தொழில் மையம் இல்லாமல் அகில இந்திய கைவினை வாரியம் புதுடெல்லி ஹேண்டிகிராஃப்ட் போர்டு அவங்க மூலிமா பலதரப்பட்ட பயிற்சி கூடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க மூலயமா பலதர இடங்களுக்கு சென்று நம்ம பயிற்சிலாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து விழிப்புணர்ச்சி செய்கிற மாதிரி பல புதுமையான டிசைன், புதுமையான இது அதெல்லாம் ஏற்படுத்தி இந்த காகித குழுமையில புதுமையான வரவுலாம் செஞ்சு பயிற்சிலாம் கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நவராத்திரிக்கு வந்து அமெரிக்காவில் பல இடங்களில், அமெரிக்கா, நியூஜெர்சி, ஃப்ளோரிடா, சிகாகோ பல இடங்களுக்கு இங்கேருந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம். நம்ம பொம்மை இல்லாத இடமே இல்லை அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி வந்து இன்றைக்கி சிங்கப்பூர், துபாய் பல இடங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொழுவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொம்மைங்க வந்து ஒரு வருடம் புதுசாக செட்டு பொம்மைங்க, கொழு பொம்மைங்க பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை செஞ்சுருக்கோன்னா நவஸ்ரீ தாயார், முக்கியமான அம்பாளுடைய பல இன்றைக்கி உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் அம்பாள், திருவந்திபுரம் அம்பாள், சாஞ்சி, அது மாதிரி 9 நவஸ்ரீ தாயார்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்கோம். 9 ஆஞ்சநேயர், நவகிரக ஆஞ்சநேயர், அதாவது வந்து ஆஞ்சநேயர்லேயே முக்கியமாக ஒரு ஊழியர் சிறப்பு பெற்ற இடத்த இந்த தடவை புது வரவாக பண்ணியிருக்கு. இந்த வருஷத்துக்கு வந்து பல பெரிய ரகங்கள், பல புதிய ரகங்கள், ஆண்டாள் ரங்கமன்னார், இது ராமர் செட்டு, இது முருகர் செட்டு, எதிலட்சுமி, அஷ்டலட்சுமி, தசாவதாரம், அது மாதிரி ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர் பிறக்கிறதுலேருந்து வளர்றதுலேருந்து. இதில் மிக சிறப்பு என்னன்னா, நம்ம தான் நவராத்திரி கொழுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறோம். ஆர்ட்லேயும் கலையிலையும் ஆர்ட் டைரக்ட்லேயும் இவர் நல்ல சிறந்த விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இதை வெளியே கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஆர்வம் மிக்கவர். என்கிட்டயே இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி டைம் கேட்டு அவர் 2-3 தடவை கேட்டு இதுக்காக எடுத்து போடணும், ஐயா இந்த நேரத்தில் வேணாண்ணா, இல்லைங்க இந்த நேரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கொழு நீங்கள் ஊருக்கெல்லாம் அனுப்புறீங்க, உலகத்துக்கெல்லாம் அனுப்புறீங்க, உள்ளூரில் காட்ட மாட்டீங்க என்று அவர் வேண்டுகோளுக்காக ஐயா நம்ம அதே மாதிரி ஜோதிகுமார் சார் டிக்கிலேருந்து அவர் அழைச்சிட்டு வந்து ஒரு பாரம்பரிய கலைஞத்தை செய்கிறவர், தேசிய விருது, மாநில விருது, பல விருதுகளெல்லாம் வாங்கியிருக்காரு, பல வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வந்திருக்காரு. இவர் வந்து நம்ம வெளியினருக்கு மிக சிறப்பானவர் வந்து பாராட்ட வேண்டியது. அதனால் அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அழைச்சிட்டு வந்தாங்க. நம்ம ஸ்டுடியோ டைரி ஆர்எஸ் அவங்களும் வந்துருந்தாங்க. அவங்களுக்காக இந்த சின்ன ஒரு பேட்டி கொடுக்குறோம்.